மத்தியானத்துக்கு குழம்பு வைக்கிறதுக்கு நெய் மீனும் அப்படியே பாறை மீன்னு சொல்லிட்டு ஒரு 4 மீன் வாங்கிட்டு வந்தேன். ஆனா அது வந்து பாறை மீன்ல இன்னொரு வெரைட்டின்னு சொன்னாங்க. உருண்டையா இருந்துச்சு. சரி அத பொரிக்கிறதுக்கு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்து, நெய் மீன வந்து கட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வழுவழுப்பா சூப்பரா அழகா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி, அதுவும் அது குழம்பு வச்சு சாப்பிட நல்லாருக்கும். கொஞ்சம் புளி காரசாரமா வச்சு சாப்பிட்டா நல்லாருக்கும் மீன் குழம்பு. அதுக்கும் கூட்டு எடுத்து போட்டு அடுப்புல வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பாறை மீன் வந்து எப்போதும் உள்ள ப்ரொசீஜர் தான். மேல இருக்கும் தொலிய உரிக்கணும், கட் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்து மசாலாவும் போட்டு எடுத்து, இன்னைக்கு வந்து லெமனும் ஊத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 லெமனையும் புழிஞ்சு விட்டு, நல்லா மசாலா தடவி அத அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு, அப்புறம் இந்த மீன் குழம்புக்கு மீனெல்லாம் சேர்த்துட்டு எடுத்துட்டு, லாஸ்ட்டா வந்து மீன் குழம்புல வந்து கொஞ்சம் போல வெந்தயமும், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலலாம் போட்டு விட்டு இறக்கி எடுத்தேன். மீன் குழம்பும் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த பாறை மீன் தான் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா உருண்டை பாறை மீனா, மஞ்ச பாறை மீன்லாம் நல்லா இருக்கும். ஆனா இதுவும் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டா சோறு, மீனு, பொரிச்சது எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். ஆனா பொரிச்ச மீனுமே நல்லா இருந்துச்சு.